வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, உலக பிரசித்தி பெற்ற வாழைப்பந்தல் பச்சையம்மனுடைய திருத்தலத்தை தரிசனம் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த திருக்கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் வாழைப்பந்தல் மதுரா முனுக்கம்பட்டு கிராமத்தில் தான் இருக்குது. இந்த திருக்கோவில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, உலக பிரசித்தி பெற்ற பச்சையம்மன்களுக்கெல்லாம் தலைமை தலமாக போற்றப்படுகின்றது. இந்த வாழைப்பந்தல் பச்சையம்மன் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய வாழ்முனி செம்முனீஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு அன்னையினுடைய வரலாற்றை சிந்தித்து கொண்டே ஆலய தரிசனம் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சையம்மனுடைய வரலாற்றை பார்க்கலாம். முன்பு ஒரு காலத்தில் கைலை மலையில் சதியும் பதியுமாக உமா மகேஸ்வரி பரமேஸ்வரன் வீற்றிருக்கும் பொழுது பிருங்கிமா முனிவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்திங்கன்னா, சிவனை மிஞ்சின தெய்வம் உலகத்தில் இல்லை என்று வண்டுரு எடுத்து சதியும் பதியுமாக வீற்றிருக்கக்கூடிய சக்தியும் பரமேஸ்வரனும் இருக்கும் பொழுது பரமேஸ்வரரை மட்டும் தினமும் 3 முறை வண்டுருவில் வலம் வந்து வணங்கி செல்வாராம். இதை கண்ட பார்வதி தேவி அனைத்தும் கற்றுணர்ந்த பிருங்கிமா முனிவருக்கு இப்படி ஒரு ஆணவம் இருக்கக்கூடாது என்று அந்த பிருங்கிமா முனிவருக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும். இதை பார்த்து கொண்டு தன் நாதனும் அந்த முனிவருக்கு இடித்து உரைக்கவில்லையே என்ற கோபம் கொண்டு சிவபெருமானுடன் கோபித்து கொண்டு விண்ணுலகை விட்டு மண்ணுலகத்திற்கு இடபாகம் வேண்டி தவம் இருக்க பல ஆண்டு காலமாக இந்த பூலோகத்தில் வாழ்கிறாங்க. அப்படி எத்தனையோ இடத்துல பச்சையம்மன் கோயில் இருக்கிற இடம் பூரா பார்த்திங்கன்னா பச்சை மண்ணால் சிவலிங்கம் செய்து வழிபட்டதுனால அனைத்து பச்சையம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய லிங்கத்திற்கு மன்னாரீஸ்வரர் என்ற திருப்பெயர் தான் இருக்கும். இப்போ இந்த பூலோகத்தில் பச்சையம்மன் கோயில் இருக்குனாவே அந்த இடத்துல சிறிது காலம் பச்சையம்மன் சிவபூஜை செய்து தவம் மேற்கொண்ட தலமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி முதல்ல பச்சையம்மன் அதாவது உமா மகேஸ்வரி எங்கே தவம் மேற்கொள்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பச்சையம்மனுடைய வாழைப்பந்தலில் தவம் மேற்கொள்கிறாங்க. அதிகாலை வேளை பிரம்ம முகூர்த்தத்தில் சிவபூஜை செய்வதற்காக தன்னுடைய இளைய குமாரனை அழைத்து வடக்கே சென்று தீர்த்தம் கொண்டு வா, லிங்கம் செய்து சிவபூஜை மேற்கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க. அப்படியே ஆகட்டும்னு வடதிசை சொல்லும் பொழுது முருகப்பெருமானுக்கு எங்குமே தண்ணீர் தென்படவில்லை. வெகு காலம் ஆகியும் கூட வரவில்லை என்று மூத்த குமாரனை அழைத்து கணபதியை அழைத்து தெற்கே சென்று நீ சென்று நீர் எடுத்து வா சிவபூஜைன்னு சொல்கிறாங்க. இவர் சென்றும் பார்த்திங்கன்னா எங்குமே இவர் கண்ணுக்கு தென்படவில்லை. இது இறைவனுடைய திருவிளையாடல். அப்பொழுது என்ன செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இவங்க அமர்ந்த இடம் பார்த்திங்கன்னா கமண்டல நாகநதி கரை. இந்த அம்மா அந்த நாகநதியில் சற்று தொலைவு அருகாமையில் இருக்கிறாங்க. அந்த தீர்த்தத்தில் என்ன செய்வதுன்னு தெரியாமல் தீர்த்தம் கிடைக்கலையேன்னு சிவபூஜை தவறவும் கூடாது அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா, கையில் இருந்த பிரம்பால் அந்த பூமியை தட்டுறாங்க. அங்கிருந்து பீரிட்டு கொண்டு கமண்டல நதியாக கூட சங்கரித்து கொண்டு அந்த நதி செய்யாறாக உருவெடுத்து பாலாற்றின் பெருங்கிளை நதியாக கடலில் போய் சங்கமித்து விட்டது. அப்படி தான் இந்த பிரம்பக நதி உருவானது. இது செய்யாற்றின் கிளை நதியில் கலந்தது. அந்த நதி தீர்த்தத்தை எடுத்து ஆற்று மணலில் லிங்கம் செய்து பூஜித்த காரணத்தினால் இத்திருத்தலத்து இறைவனுக்கு மன்னாரீஸ்வரர் என்ற திருப்பெயரும் அமையப்பெற்றது. அன்னை சிவபூஜை செய்து அப்படியே தவநிலையை மேற்கொள்கிறாங்க. இருபுறமும் சென்ற மகன் வராங்க. 1 மணி நேரம் உச்சி வெயில் நேரத்தில் வராங்க. எங்கு சென்றும் தண்ணீர் கிடைக்கலையேன்னு அவங்களே ஒரு சோர்வாக வராங்க. அந்த நேரத்தில் என்னன்னு பார்த்திங்கன்னா, அம்மா எப்படியோ சிவபூஜை செய்து லிங்க பிரதிஷ்டை செஞ்சு தவத்தை மேற்கொண்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அம்மாவோடைய இடையூறு வரக்கூடாது, அம்மாவுடைய தவத்துக்கு இடையூறு வரக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. பார்த்த அடுத்த கணமே பார்வதி தேவிக்கு உடல் எல்லாம் சிவந்து போயிருக்கிறதாம். காரணம் என்னென்னா, அந்த நேரம் பார்த்திங்கன்னா அதான் கத்திரி வெயில். அந்த கத்திரி வெயில் போது அம்மா தவநிலை மெய் மறந்து இருக்கும் பொழுது அம்மனுடைய தேகம் சிவந்து காணப்பட்டதாம். இதால் அம்மாவுடைய தவம் கெட்டு போயிட போதுன்னு அங்கே சுத்தமுத்தம் பார்க்குறாங்க. அருகே வாழைப்பந்தல் வாழை மரம் தோப்பு இருக்குது. அந்த வாழை மரங்களை வெட்டி வாழை மரத்தாலே பந்தல் போடுறாங்க முருகரும் விநாயக பெருமானும். அப்போ வாழைப்பந்தலுக்கு உஷ்ணத்தை தகிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு எப்பயுமே வாழை மரத்துக்கு. அப்படி இருந்து வாழைப்பந்தல் இட்டும் பொழுது அவங்க சிவந்த திருமேனியாக இருக்குதுன்றது
மென்மையான ஒரு இலையில் தாவரத்தில் சூரிய ஒளி பட்டால் அந்த இலையை ஊடுருவி அந்த கதிர் வந்து செல்லுமாம், சூரிய ஒளி கதிர். அப்படி பச்சை வாழைப்பந்தல் இடும் பொழுது சூரியனுடைய கதிர் வாழைப்பந்தலில் ஊடுருவி பச்சை நிற கதிராக சிவந்த திருமேனியில் போய் பட்ட உடனே அந்த கதிரை உள்வாங்கி உமாமகேஸ்வரியினுடைய திருமேனி பச்சை நிறமாக மாறிப்போனதாம். இதுவே உமாமகேஸ்வரிக்கு பச்சை நிற திருமேனி அமையப்பெற்ற திருத்தலமாக போற்றப்படுகின்றது. அதனால தான் வாழைப்பந்தல் பச்சையம்மன் உலகத்தில் உள்ள அத்துணை பச்சையம்மன்களுக்கும் தலைமை பீடமாக போற்றப்படுகின்றது. இந்த திருத்தலத்தில் அது மட்டும் இல்லாமல் சப்த ரிஷிகள் இருக்காங்க, நவ ரிஷிகள் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து எக்கச்சக்கமான முனீஸ்வரருடைய திருவுருவம் இருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 27 முனீஸ்வரருடைய சுதையாலான சிற்பம் பார்க்கலாம், பாருங்கள். பச்சையம்மன் காவலுக்கு, அதாவது தவத்திற்கு எந்த ஒரு இடையூறு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனைத்து பச்சையம்மன் ஆலயத்தில் முனீஸ்வரர் வழிபாடு அதிகமாக இருக்கும். அதில் வாழ்முனி செம்முனி பிரதானம். வாழ்முனி பெரும்பாலான மக்களுக்கு இஷ்ட தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் வழிபடுவாங்க. இந்த வாழைப்பந்தல் பச்சையம்மனும் உலக பிரசித்தி பெற்ற தாய் தான். இவங்க வந்து இப்பகுதியில் எண்ணற்ற மக்களுக்கு இஷ்ட தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் இருந்து அருளாசி வழங்கி வராங்க. அப்பேற்பட்ட வாழைப்பந்தல் பச்சையம்மனுடைய சன்னதியை வாழ்நாளில் ஒரு முறையேனும் வந்து சென்றடையுங்க. நினைத்த காரியம் நிறைவேறும். குழந்தை வரம் வேண்டி இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகர் சன்னதியில் ஊஞ்சல் கட்டி போடுறாங்க. மகப்பேறு, மணப்பேறு, அனைத்து குறைகளும் நீக்கி அருள் பாலிக்கக்கூடிய தெய்வம் வாழைப்பந்தல் பச்சையம்மன். நன்றி.